29 February 2000 அப்போ நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்த கேத்ரின் நைட் அப்படிங்கிறவங்க அவங்க பார்ட்னரான ஜான் பிரைஸை கொல்றாங்க. இதனால கேத்ரின் நைட்டுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் முதல் முறையா பரவலே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஆபர்டீன் அப்படின்ற ஒரு ஊரில் ஜாக் அண்ட் பார்பரா அவங்க 4 ஆண் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வராங்க. ஜாக்கோட ஃப்ரெண்ட் கென் நைட்டுக்கும் பார்பராவுக்கும் ஏற்படுற அஃபேர்னால பார்பராக்கு இன்னொரு 4 குழந்தை பிறக்குது. இந்த 4 குழந்தைகளில் 1955 பிறக்கிற யங்கர் ட்வின் தான் கேத்ரின் நைட். கேத்ரினோட அப்பா கென் நைட் ஒரு ஆல்கஹாலிக். அது மட்டும் இல்லாமல் அவர் கேத்ரினோட அம்மாவான பார்பராவை ஒரு நாளைக்கு 10 தடவை வரைக்கும் ரேப் பண்ணுவாராம். இதனால பார்பரா அவங்க குழந்தைங்கள்ட்ட அவங்க மென்னையும் செக்ஸையும் எவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஒரு நாள் கேத்ரின் நைட் அவங்களோட பார்ட்னர் பண்ண சொன்ன ஒரு செக்ஸ் ஆக்டில் விருப்பம் இல்லாமல் அதை பற்றி பார்பராட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுக்கு பார்பரா கம்ப்ளைண்ட் பண்ணாத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்ரின் நைட் தன்னோட 11வது வயசு வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர்னால செக்ஷுவலாக அசால்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் கேத்ரின் நைட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சில சைக்காட்ரிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க. கேத்ரின் நைட் தன்னோட ட்வின் சிஸ்டரை தவிர க்ளோஸாக இருந்த ஒரே ஒரு அங்கிளான ஆஸ்கர் நைட்டும் 1969 சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. இதன் காரணமாக கேத்ரின் நைட் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. கேத்ரின் நைட் தன்னோட ஹைஸ்கூல் அட்டன் பண்ணும்போது ரொம்பவே தனிமையில் இருக்கா. இவென்ச்சுவலி ஒரு புள்ளியாகவும் ஆயிடுறான். இதற்கு நேர்மாறாக கேத்ரின் நைட் கோவப்படாமல் இருக்கும்போது ஒரு மாடல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நல்நடத்தைக்காக நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. தன்னோட 15வது வயசில் எழுத படிக்க கூட தெரியாமல் தன்னோட ஸ்கூலிங்கை ட்ராப் பண்ணுற கேத்ரின் ஒரு கிளாத்திங் ஃபேக்ட்ரியில் கட்டுறா வேலைக்கு சேர்றா. 10 மாதம் கழிச்சு தன்னோட ட்ரீம் ஜாபான புச்சரிங் வேலைக்கு, அதாவது கறி வெட்டுற வேலைக்கு சேர்றா கேத்ரின். புச்சரிங் ஷாப்பில் கிடைச்ச கத்திகளெல்லாம் தன் கைக்கு வாகா பெட்டு மேலேயே வச்சுட்டு தூங்கியிருக்கா கேத்ரின். இந்த ஹேபிட்டை அவள் போகிற இடம்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா. 1973 கேத்ரின் தன்னோட கோவொர்க்கர் அண்ட் ஒரு ஆல்கஹாலிக்கான டேவிட் கெலட்டை மீட் பண்ணுறான். 1974 கேத்ரினுக்கும் கெலட்டுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு வந்த கேத்ரினோட அம்மா கெலட் கிட்ட நீ என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கலனா அவளே உன்னை கொண்டுடுவா அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. கல்யாணம் ஆன முதல் நாளே தன்னை செக்ஷுவலாக சாட்டிஸ்ஃபை பண்ணாத டேவிட் கெலட்டை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துருக்கா கேத்ரின். இவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே வயலண்ட்டாக மாற ஆரம்பிக்குது. கேத்ரின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கெலட்டோட துணியெல்லாம் போட்டு கொளுத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் கெலட்டை ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சு தலையிலே அடிச்சிருக்கா. போலீஸ் கேத்ரினை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது கேத்ரின் நல்லவமாய் நடித்து கெலட்டை மேனிப்புலேட் பண்ணி சார்ஜஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கா. மே 1976 அப்போ கேத்ரினுக்கும் கெலட்டுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மெலிசா ஆன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே கேத்ரினோட அபியூஸ் தாங்க முடியாமல் இன்னொரு பொண்ணோட குயின்ஸ்லாண்டுக்கு ஓடிடுறாரு கெலட். கொஞ்ச நாளையே கேத்ரினை சென்ட் எல்மோஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே அவங்களுக்கு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் டயக்னைஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற கேத்ரின் தன்னோட 2 மாத குழந்தை மெலிசாவை ஒரு ரயில்வே ட்ராக்ல வைக்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்டாக அந்த பக்கம் போன ஓல்ட் டெட் அப்படின்றவர் ட்ராக்ல கடந்த மெலிசாவை காப்பாற்றிடுறாரு. கேத்ரினோட அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிற கெலட்டும் கெலட்டோட அம்மாவும் கேத்ரினை பார்த்துக்கிறதுக்காக ஊருக்கு வராங்க. மார்ச் 6, 1983 அப்போ கேத்ரினுக்கும் கெலட்டுக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது. அண்ட் அந்த குழந்தைக்கு நட்டாஷா மேரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 1984 டேவிட் கெலட்டை விட்டுட்டு தனியாக வர கேத்ரின் 1986 அப்போ 38 வயசான டேவிட் சாண்டர்ஸை மீட் பண்ணுறான். சாண்டர்ஸை மீட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவர் மேலே சந்தேகப்படுற கேத்ரின் சாண்டர்ஸோட 2 மாத நாய்க்குட்டியோட கழுத்தை அவர் கண்ணு முன்னாடியே அறுத்து போட்டுட்டு நீ என்னை ஏமாத்திட்டு போனா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு வார்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பேனை வச்சு அவர் தலையிலே அடிச்சிடுறான். சாண்டர்ஸ்க்கும் கேத்ரினுக்கும் ஏற்படுற ஒரு ஆர்குமெண்ட்டில் கடுப்பாகி கேத்ரின் சாண்டர்ஸை ஒரு அயன் பாக்ஸை வச்சு மூஞ்சில் அடிச்சிடுறா. ஒரு சிஸ்டர் எடுத்து அவரை ஸ்டாப்பும் பண்ணிடுறா. இதனால சாண்டர்ஸ் தலைமறைவாயிடுறாரு. 1997 43 வயசான ஜான் சில்லிங்வர்த்னால கேத்ரின் பிரெக்னென்ட் ஆகிறான். 3 வருஷம் கழிச்சு ஜான் பிரைஸ்க்காக ஜான் சில்லிங்வர்த்தை விட்டுட்டு போயிடுறான். ஜான் பிரைஸ் ஒரு டிவோர்ஸி. அவருக்கு மொத்தம் 3 குழந்தை இருக்கு. அதில் 2 குழந்தை ஜான் பிரைஸோட வீட்டில் வளருது. ஜான் பிரைஸ் ஒரு லோக்கல் மெயினில் நிறைய சம்பாதிக்கிறாரு.
இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கு. 1998ல கேத்ரினோட மேரேஜ் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ற ஜான் பிரைஸை பழி வாங்குறதுக்காக அவர் திருடி வச்சிருந்த எக்ஸ்பயர் ஆன மெடிக்கல் கிட்ஸை பத்தி அவர் பாஸ்ட கேத்ரின் மாட்டி விட்டுறா. இதனால 17 வருஷமா தக்க வச்சுக்கிட்டு இருந்த ஜான் பிரைஸோட ஜாப் பறி போயிடுது. ஜான் பிரைஸ் கேத்ரினை வீட்டோட துரத்திடுறாரு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பட் வீட்டுக்குள்ள சேர்க்கல. February 2000 அப்போ ஜான் பிரைஸுக்கும் கேத்ரினுக்கும் நடக்கிற ஒரு சண்டையில கேத்ரின் ஜான் பிரைஸை ஒரு கத்தியை வச்சு நெஞ்சிலே குத்திடுறா. 29 February 2000 அப்போ தன்னோட கோவர்க்கர்ஸ்ட நாளைக்கு நான் வேலைக்கு வரலன்னா கேத்ரினோட கையால செத்துருப்பேன் அப்படின்னு ஜான் பிரைஸ் சொல்றாரு. தன்னோட கோவர்க்கர்ஸ் ஜான் பிரைஸை வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொன்னதை மீறி நான் வீட்டுக்கு போறேன்னா அவன் என் குழந்தைய கொன்றுவான்னு சொல்லிட்டு ஜான் பிரைஸ் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்த ஜான் பிரைஸுக்கு தன்னோட குழந்தைங்களை கேத்ரின் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு தூங்க அனுப்பிச்சிருக்கிறது தெரிய வருது. ஜான் பிரைஸ் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர கேத்ரின் டிவி பார்த்துட்டு அப்புறம் ஷவர் எடுத்துட்டு ஜான் பிரைஸை எழுப்பி விட்டு 2 பேர் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஜான் பிரைஸ் தூங்கிடுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத சில விஷயங்களை கேத்ரின் பண்றா. தூங்கிட்டு இருந்த ஜான் பிரைஸோட செஸ்ட்ல கேத்ரின் கத்தியை வச்சு சரமாரியா குத்திருக்கா. இந்த காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட தன்னோட பெட்ரூமை தாண்டி ஃப்ரண்ட் டோர் வரைக்கும் போறாரு ஜான் பிரைஸ். அன்பார்ச்சுனேட்லி 37 தடவை குத்துப்பட்டதுனால பிளட் லாஸ் ஆகி இறந்துடுறாரு ஜான் பிரைஸ். ஜான் பிரைஸ் இறந்து சில மணி நேரம் கழிச்சு கேத்ரின் அவரோட தோலை உரிச்சு அதை ஒரு மீட் ஹூக்ல தொங்க விடுறா. ஜான் பிரைஸோட தலையை வெட்டி அதை ஒரு பாட்ல போட்டு சில வெஜிடபிள்ஸோட குக் பண்ணி ஒரு கிரேவி ஆக்கியிருக்கா. அதுக்கப்புறம் ஜான் பிரைஸோட சில பாடி பார்ட்ஸை கட் பண்ணி அதை ஒரு அவன்ல போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கா. ஜான் பிரைஸோட மீட்டை அவரோட குழந்தைக்கு சர்வ் பண்ற இன்டென்ஷனோட கேத்ரின் பிளேட் பண்றா. அது மட்டும் இல்லாம கேத்ரின் நைட் ஜான் பிரைஸை கேனபலைஸ் பண்ணதா சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்த நாள் வேலைக்கு வராத ஜான் பிரைஸை தேடி அவரோட கோவர்க்கர் அனுப்புறாரு அவரோட பாஸ். கோவர்க்கரும் ஒரு நெய்பரும் சேர்ந்து ஃப்ரண்ட் டோர்ல இருக்க பிளட்டை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலையே இல்லாத ஜான் பிரைஸோட பாடியையும் அன்கான்ஷியஸா இருந்த கேத்ரினோட பாடியையும் பார்க்குறாங்க. November 8, 2001 அன்னைக்கு தான் பண்ண கொலைக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட் பண்ணாத கேத்ரின் நைட்டுக்கு ஜட்ஜ் பேரி ஆஸ்திரேலியன் ஹிஸ்டரியிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா பரோலே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் எழுதின பேப்பர்ல நெவர் டு பி ரிலீஸ்ட் அப்படின்னு கோட் பண்றாரு. கோர்ட்ல நடந்த ஒரு மென்டல் ஹெல்த் அனாலிசிஸ் அப்போ 2 சைக்காட்ரிஸ்ட் கேத்ரினுக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் BPD இருக்கிறதா சொல்றாங்க. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான மென்டல் டிசார்டர். இந்த டிசார்டர் இருக்கிறவங்களோட மூடும் பிஹேவியரும் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்குமா. BPD இருக்கிறவங்க ரொம்பவே இம்பல்சிவா இருப்பாங்க. அதாவது அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை யோசிக்காம உடனே செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் ஆங்கரும் டிப்ரெஷனும் அடிக்கடி இருந்துகிட்டு இருக்குமா. உடனே இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கும் இருக்கு, ஸோ எனக்கும் BPD இருக்கும் அப்படின்னு நீங்களே டயக்னைஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிளாட் பாயிண்டோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.